மே 1 அதுவுமா நல்ல மழைங்க. ஒரு 4 நாளா வர்ற மாதிரியே ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தது. கடைசியா பார்த்தீங்கன்னா, மே 1 அன்னைக்கு மழையும் வந்துருச்சு. பக்கத்தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சோளம் போட்டிருந்தாங்க. அடிச்ச மழைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கீழ சாஞ்சிருச்சு. அ இது வந்து இனி வெயில் வந்தா எந்திரிச்சுக்கும்னு நெனைக்கிறேன். எப்ப என்ன ஆகுன்னு தெரியல. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படியே வீடியோவ கன்டினியூவா பாருங்க. அளவா நிறைய விற்கிறீங்க. பாத்தீங்களா, சொன்னேன்ல. அங்க போய் ஆஃப் பண்ணிட்டு வரணும். கம்மியா வைங்க. இழுக்காது. கரும்பாட்டு இருக்கு. இது வேறையா? ரொம்ப முத்தி இருக்கே. எங்க நல்லாத்தான் இருக்கு. ஆமா, அதுல சிவப்பு கலர்ல இருக்கு, இதுல பூராமே வெள்ளை. ஒரு கட்டை மட்டும்தான் இருக்கா? சீக்கிரம் வெட்டிடலாம். சிங்கம் என்னன்னு தெரியலையே, முத்தி இருக்குது. தண்டு ரொம்ப பெருசு, அளவா இருக்கு. இது யார் பார்த்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மயில மாடு பார்த்த வேலை தான். கொஞ்சமாக கீழே வந்து சாஞ்சிட்டு இருந்தது, அப்படியே இழுத்து தின்றுச்சு. மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கொலை ஒன்று தள்ளிருந்துச்சு வாழை. அந்த வாழைத்தாரோட பார்த்தீங்கன்னா கீழே இழுத்து எல்லாமே தின்னுருச்சு. அதை பார்த்தீங்கன்னா இனி வேஸ்ட்டாக அது ஒன்றும் பண்ண முடியாது, அதனால எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்குறேங்க. வீணாக போச்ச ஒரு தார். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா சாணி விழிக்கிறது. ஒரு ஆள் சாணி விழிச்சிட்டு இருந்தேன், நான் வந்து இதெல்லாம் கூட்டி வச்சிட்ருக்கிறேன். சாணி போட போட பின்னாடி தள்ளி விட்டுட்டு அப்படின்னா முதிக்காமல் இருந்ததுன்னா அப்படியே கொட்டு கொட்டாக எடுத்து போட்டுடலாங்க குப்பைக்குழியில். கொஞ்சம் நம்ம எந்நேரமே பார்த்து தள்ளிகிட்டு இருக்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் முதிச்சு வச்சுருக்கு. அதனால் இது சீமர் போட்டு இந்த மாதிரி கூட்டி எடுத்துகிட்டு அப்படின்னா கடித்தாரையும் சுத்தமாக இருக்குங்க. கடித்தாரையில் இந்த பொடிச்சாணி விட்டாத்தான் அந்த உனியெல்லாம் வர்றது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கூட்டி கூட்டி வச்சுட்டு இருந்தேன். பின்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வலிச்சிட்டு வந்தாங்க.
மறுபடியும் 2 நாளையில் அது எண்ணும் போல் பூரா ரவுண்டு கட்டி பின்னுக்கு தள்ளி விட்டுரு. அப்புறம் மறுபடியும் இழுத்துடணும். இன்னும் கொஞ்சம் மண் கொட்டணும். இப்போ தேவையில்லை, மழை காலத்தில் வேணும். இதுவும் ஈரம் பண்ணி இருக்குல்ல. கண்ணுக்குட்டி கட்டின இடத்துல மட்டும்தான் இப்படி, மாடி கட்டின இடத்துல எல்லாம் அப்படியே இருக்கு. அந்த மாடிகளே இருந்திருந்தா இன்னொருக்கா 2 லோடு மண் வாங்கியிருந்துருக்கணும். ரெண்டு டிப்பர் ஓட்டணுமா? 2ஆ 3ஆ? பாதி மண் காட்டுக்குள்ளேயே போயிருக்கு. கறக்கிற ஒரு படிக்கு மேட்டு வேற. ரெண்டு நாளைக்கு சாணி வலிக்கிற வேலை கொஞ்சம் கம்மியாக, கூட்டுற வேலை இருக்காது. போட போட தள்ளி விட்டுட்டோம்னா கூட்டுற வேலை இருக்காது. புறாமன்னு பின்னுக்கு தள்ளி விட்டுருச்சு. நல்லா இருக்கே. நான் இழுக்கிட்டா ஜாலியாக இருக்குது, நல்லா வருது மண். அதெல்லாம் இழுப்பேன், கொஞ்சம் நான் இழுக்கிறேன், நீங்கள் எடுங்க வாங்க. இழுக்கிட்டா? சரி, நான் இழுக்கிறேன் கொஞ்சம். அதான் இழுக்குறேன்னா நிம்மந்த நெல் இல்லை, அதுக்கு தான் அத்தை சோடு கொடுத்ததுக்கு குமிஞ்சு குமிஞ்சு இருக்கிறதுக்கு தெரியாது. கம்பி எடுத்து வை மேலே. அதான் கவர் வென்றக்கு இது செய்யணும்னு. கோவக்காய் கிழங்கும் கொடியும் கொடைஞ்சி வச்சோம் இல்லைங்களா, அதில் கிழங்கு தான் தளைஞ்சிருக்கு. கொடி பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. ஒரே ஒரு கிழங்கு சின்ன சிறுசாக வச்சோம், அது பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சி வந்திருக்கு. இனி வந்து படர ஆரம்பிச்சதும் அதுக்கு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அதில் ஒரு குச்சியாட்டம் நெட்டி விட்டுருக்கு. அதுலேயே பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு அப்படியே அந்த புளி மேலே நல்லா படந்துக்கும். கல்லுக்குட்ருக்கு, அதில் வந்து படந்துக்குங்க. மழை வருது, மழை. உள்ளே கட்டிடலாமா? கழுவிட்டுடலாம். பிடிச்சா அங்கே கட்டிடலாமா? தெரியலையே. சரி பார்க்கலாம், இருங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. மழையும் வந்துருச்சு பாருங்கள். ஒரு வழியே அப்படியே காற்று இல்லை, சும்மா மழை மட்டும் அப்படியே நல்லா பெய்யுது. மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு கழுவவே இல்லை இடையில. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு நனையிட்டுன்னு எல்லாமே வெளியவே கட்டிட்டோம். ரொம்ப நேரம் மழை பெய்யல, கொஞ்சம் நேரம் தான் பெஞ்சதுங்க.
காலையில இந்த மாட்டு வேலை எல்லாமே முடிச்சாச்சுங்க. முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கடைசியா மழையும் வந்துருச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்மளோட வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, லைக், ஷேர் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹேப்பி கார்டனிங்.